கல்ஃப் நியூஸின் தமிழினுடைய விரிவான செய்திகளில், தமிழக சட்டமன்ற தேர்தல் திகதி நெருங்கி வரும் நிலையில் அரசியல் கட்சிகள் அனைத்தும் தேர்தல் பணிகளை வேகப்படுத்தி உள்ளன. குறிப்பாக அனைத்திந்தியா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொகுதி பங்கீடு மற்றும் வேட்பாளர் தேர்வு பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் சூழலில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று முதல் தமிழகம் முழுவதும் சூறாவளி பிரச்சார சுற்றுப்பயணத்தை தொடங்கவுள்ளார். இதனால் தேர்தல் களம் மேலும் சூடுபிடிக்கும் என அரசியல் வட்டாரங்களில் எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு முக்கிய கட்சிகளான அனைத்திந்தியா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகியவை தொகுதி பங்கீடு பணிகளில் முழு வேகத்தில் செயற்பட்டு வருகின்றன. கூட்டணி பேச்சு, வேட்பாளர் அறிவிப்பு உள்ளிட்ட பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. இந்த நிலையில் தேர்தல் பிரச்சாரமும் அதே வேகத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி சட்டசபை தேர்தலை முன்னிட்டு இன்று புதன்கிழமை முதல் ஏப்ரல் 1ஆம் தேதி வரை தொடர்ச்சியாக சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபடவுள்ளார். அதிமுக சார்பிலும் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்தும் இந்த பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப்படுகின்றது. அதன்படி இன்று பிற்பகல் 3:30 மணி அளவில் சென்னை மயிலாப்பூரில் முதல் கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க உள்ளதுடன் மயிலாப்பூர் தொகுதியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு கோரி மக்களை சந்திக்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து மார்ச் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு ஆலந்தூரில் நடைபெறும் தேர்தல் கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளதுடன் அதே நாளில் மாலை 6 மணிக்கு தாம்பரம் பகுதியில் நடைபெறும் கூட்டத்திலும் உரையாற்ற உள்ளார். இதனை அடுத்து மார்ச் 28ஆம் தேதி மாலை 4 மணிக்கு சென்னை ஆர்கே நகர் பகுதியில் நடைபெற கூட்டத்தில் பங்கேற்பதுடன் அதனைத் தொடர்ந்து அதே நாளில் மாலை 6 மணிக்கு திருவெற்றியூரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் கலந்து கொண்டு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். சென்னை நகரில் தொடங்கும் இந்த சுற்றுப்பயணம் பின்னர் தமிழகம் பிற மாவட்டங்களிலும் தொடரும் என கூறப்படுகின்றது.